ராஜராஜன் தர்பார். இந்த இந்திய சுதந்திர நாளில் இந்தியாவின் வரலாற்றை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னால் வட இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம் உலகின் தொன்மையான நாகரிகம் ஒன்றாக இந்தியா திகழ்ந்தது. கிமு 326 வாக்குல மாசிடோனோ மன்னர் அலெக்சாண்டர் அங்கிருந்து படையெடுத்து இந்தியா மீது படையெடுத்து வந்தார். அவர் வந்துட்டு போனது பிறகு கிமு 321 அந்த வாக்குல சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியருடைய துணையோடு மௌரிய வம்சத்தை நிறுவுகிறார். அந்த வம்சத்தில் வந்தவர் தான் அசோகர் என்ற மாமன்னர். அவர் சாரநாத் என்ற இடத்தில் அமைத்த தூணில் இருந்த 4 சிங்க முகங்கள் தான் இன்றைக்கு இந்திய அரசின் சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு கிபி 320 அந்த வாக்கில் வந்து குப்தர்களுடைய ஆட்சி, பொற்காலமான ஆட்சி என்று அழைக்கப்படும். அதுக்கு பிறகு ஹர்ஷர் வந்து ஆட்சிக்கு வருகிறார். அதன் பிறகு பார்த்தோன்னா முஸ்லிம்களுடைய படையெடுப்பு இந்தியாவின் மேல் கஜனி முகமது, கோரி முகமது, தைமூர், செங்கிஸ்கான், நதிஷா போன்றவர்கள் மற்றும் முகலாய மன்னர். அதுக்கப்புறம் அங்கிருந்து பாபர் வந்து படையெடுத்து வந்து 1526 வாக்கில் பானிப்பட்டு என்ற போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து முகலாயர்கள் ஆட்சியை நிறுவுகிறார். அதன் பிறகு என்ன பண்றாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவில் 1600 வாக்குல இங்க வாணிபம் செய்வதற்காக இந்தியாவுக்கு வந்தவர்கள் இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா முழுவதும் அவர்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். 1857 அந்த வாக்குல சிப்பாய்கள் பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் கொடுக்கிறார்கள். அந்த சமயத்துல பிரிட்டிஷார் வந்து அதை வந்து அடக்கி விடுகிறார்கள். அதுதான் முதலாம் சுதந்திர போர் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் 1885 வாக்குல காங்கிரஸ் அமைக்கப்படுகிறது. ஆலன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்ஷா வாஞ்சி என்பவரால் தோற்கப்படுகிறது. 1907 அந்த வாக்குல வந்து காங்கிரஸ் வந்து தீவிரவாதிகள் அண்ட் மிதவாதிகளாக பிரிக்கப்படுகிறது. பால கங்காதர் திலகர், லோகமானியா, அவர் நம்ம லோகமானிய திலகர், லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திரபால், இவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள். நம்ம வ.உ. சிதம்பரம் அதுல வந்து வருகிறார். அதுக்கப்புறம் கோபால் கிருஷ்ண கோகலே தலைமையில மிதவாதிகள். அவர் வழியில் வந்தவர் தான் காந்தி. 1915 சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியாவுக்கு வருகிறார். 1920 போது ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார். 1930 தாண்டி மார்ச் உப்பு சத்தியாகிரகம். 1942 வந்து வெள்ளையனே வெளியேறு போராட்டம். 1947 இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறது. இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியாக ஜவஹர்லால் நேரு பதவியேற்கிறார். இந்தியாவின் விவசாயம், தொழில் வளம் எல்லாவற்றையும் சிறப்பாக திட்டங்களை தீட்டி நல்ல ஒரு அஸ்திவாரத்தை அமைக்கிறார். அதன் பிறகு இந்தியா இன்றைக்கு வல்லரசுக்கு இணையாக தன்னிகரற்ற ஒரு நிலையில் நிற்கிறது. ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி.